வணக்கம். போஸ்டர் செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரியில் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் பழுதடைந்துள்ளதால் நோயாளிகள் மற்றும் விபத்தில் சிக்குவோர் அவதி. உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாததால் உயிர் பலி அதிகரிக்கும் அபாயம். கொடைக்கானலில் வாகனங்கள் நிறுத்துமிடத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார். உள்ளூர் வாகனங்களுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் அதிருப்தி. தூத்துக்குடி அரசு பள்ளி கட்டுமான பணியில் மாணவர்களை ஈடுபடுத்தியதாக புகார். ஹாலோ பிளாக் கற்களை மாணவர்கள் சுமந்து செல்லும் வீடியோ இணையத்தில் வைரல். ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் கந்தர்வக்கோட்டை கொத்தகம் இணைப்பு சாலை. மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தவறி விழுந்து விபத்துக்குள்ளாவதால் சாலையை சீரமைக்க வலியுறுத்தல். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கட்டி முடித்து 5 ஆண்டுகளுக்குள் பெயர்ந்து விழும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி. கிராம மக்களின் அச்ச உணர்வை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரியில் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் பழுதடைந்து உள்ளதால் அவசர தேவைக்கு பயன்படுத்த முடியாமல் நோயாளிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ்கள் சேவை செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் விபத்தில் சிக்கும் நபர்கள் மற்றும் நோயாளிகளை அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு விரைவாக அழைத்து சென்று பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூளகிரி, ஒசூர், பேரிகை, ராயக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் முறையான பராமரிப்பின்றி பழுதடைந்து காணப்படுகிறது. இதனால் விபத்தில் சிக்குவோர், கர்ப்பிணி பெண்களை உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாமல் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. இதனால் இன்னுயிர்களை இழக்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே 108 ஆம்புலன்ஸ் வாகனங்களை முறையாக பராமரித்து நோயாளிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே நேரம் கூடுதலாக புதிய ஆம்புலன்ஸ் வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். கொடைக்கானலில் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை சீசனில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின் பேரில் சுற்றுலா தலங்களில் வாகனங்களை நிறுத்துவதற்காக வாகனங்கள் நிறுத்தும் இடம் அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த வாகன நிறுத்தம் முறையான வசதிகளுடன் அமைக்கப்படாமல் மண்ணை கொண்டு சமதளமாக்கி அமைக்கப்பட்டதால் மழை நேரத்தில் சேரும் சகதியுமாக மாறி வாகனங்களை நிறுத்துவதும் எடுப்பதும் பெரும் சிக்கலாகி போனது. அத்துடன் பேருந்து நிலையம் அருகே தற்காலிக வாகன நிறுத்தம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் உள்ளூர் வாடகை வாகனங்கள் பேருந்து நிலையம் அருகில் வாகனத்தை நிறுத்தி பயணிகளை ஏற்றினாலோ இறக்கினாலோ 70 ரூபாய் கட்டாய கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. பொதுவாக வாகனங்களை நிறுத்துவதற்கு 2 மணி நேரத்திற்கு 70 ரூபாய் வசூலிக்கும் நிலையில் 2 நிமிடம் வாகனங்களை நிறுத்தினாலும் 2 மணி நேரத்திற்கான கட்டணத்தை வசூலித்து வருவதாக உள்ளூர் வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி அரசு பள்ளியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணியில் மாணவர்களை ஈடுபடுத்தும் வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி நகரின் மையப்பகுதியில் சீவ அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளி வளாகத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் உள்பட பல்வேறு கல்வி அலுவலகங்களும் செயல்பட்டு வருகின்றன. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் பள்ளி வளாகத்தில் தண்ணீர் அதிக அளவில் தேங்கியது. ஓராண்டுக்கும் மேலாக தண்ணீர் தேங்கி நின்றதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து அப்பகுதியில் ஹாலோ பிளாக் கற்கள் பதிக்கும் பணி நடந்து சில நாட்களுக்கு முன்பு தொடங்கியது. இந்நிலையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரும் கட்டுமான பணியில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஹாலோ பிளாக் கற்களை கொண்டு செல்லும் பணியில் மாணவர்கள் சிலரை ஆசிரியர்கள் ஈடுபடுத்தி உள்ளனர். மாணவர்கள் கற்களை சுமந்து செல்லும் காட்சி மற்றும் ஆசிரியர் ஒருவர் கையில் குச்சியுடன் மாணவர்களை வேலை வாங்கும் காட்சியும் இணையத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதற்கு பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பள்ளியில் மரம் நடுவதற்காகவே மாணவர்கள் கற்களை அகற்றியதாகவும்
எனினும் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். கந்தர்வக்கோட்டை அருகே கொத்தகம் இணைப்பு சாலை குண்டும் குழியுமாக ஜல்லிக்கற்கள் பெயர்ந்தும் சிதலமடைந்தும் உள்ளதால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கொத்தகம் கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு கொத்தகம் கிராமத்தில் இருந்து கந்தர்வக்கோட்டை செல்வதற்கு இணைப்பு சாலை அமைக்கப்பட்டது. இப்பகுதியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வரும் நிலையில் மாணவ மாணவியர் மற்றும் கிராம மக்கள் இணைப்பு சாலையை பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இணைப்பு சாலை தற்போது ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக போக்குவரத்திற்கு கற்றதாக காட்சியளிக்கிறது. இதனால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் தவறி விழுந்து விபத்து ஏற்படுவதால் சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் அருகே தனியாருக்கு சொந்தமான அலங்கார பொருட்கள் கிடங்கில் ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் புகை வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் சக்கரக்கோட்டை பகுதியில் உமர் அலி என்பவருக்கு சொந்தமான அலங்கார பொருட்கள் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் கிடங்கில் கடந்த 2 நாட்களுக்கு முன் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் ஏராளமான பொருட்கள் எரிந்து சாம்பலான நிலையில் தீயணைப்புத்துறை வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்நிலையில் தீ விபத்து ஏற்பட்டு 3 நாட்கள் ஆன நிலையில் விபத்துக்குள்ளான கிடங்கில் இருந்து புகை வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தீ முழுமையாக அணைக்கப்படவில்லையே என்ற அச்சம் எழுந்துள்ள நிலையில் கிடங்கில் இருந்த தீ மற்ற பகுதிகளுக்கு பரவுவதற்குள் முழுமையாக அணைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 476 அர்த்தநாரீஸ்வரரை சுமந்து திருச்செங்கோடு பெரிய தேர் தனது பணியை நிறைவு செய்த நிலையில் இறுதியாக இறைவனை சுமந்த தேருக்கு பக்தர்கள் மரியாதை செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள புகழ்பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெரிய தேர் 476 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட தேராகும். பெரிய தேர் என்று அழைக்கப்படும் இந்த தேர் 476 ஆண்டுகளாக அர்த்தநாரீஸ்வரரை சுமந்துள்ளது. உலகத்தில் 4வது பெரிய தேர் பக்தர்களின் உணர்வுகளோடு இணைந்த ஒன்றாகவே மாறியுள்ளது. சாமிக்கு கொடுக்கும் அதே மரியாதை அர்த்தநாரீஸ்வரரை சுமந்து வந்த தேருக்கும் பக்தர்கள் அளித்து வந்தனர். இந்நிலையில் புதிய தேர் வடிவமைக்கப்பட்ட நிலையில் அடுத்த ஆண்டு முதல் புதிய தேர் பயன்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பெரிய தேர் பணி ஓய்வு பெறுகிறது. இந்த ஆண்டு நடைபெறும் வைகாசி விசாக தேரோட்டமே பெரிய தேருக்கு இறுதி தேரோட்டமாக உள்ளது. கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலம் அர்த்தநாரீஸ்வரை சுமந்து வந்த பெரிய தேர் தனது பணியை நிறைவு செய்யும் வகையில் இறுதியாக இறைவனை சுமந்து சென்றது. இதனை பக்தர்கள் நெகிழ்ச்சியுடன் கண்டு களித்தனர். எனது அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா என 6 தலைமுறையினர் வடம் பிடித்து எடுத்த மிக பழமையான தேர் என்று பக்தர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் இழுக்க தனது இறுதிப் பணியை முடித்துக் கொண்டு பெரிய தேர் நிலை சென்றடைந்தது. பக்தர்கள் பெரிய தேருக்கு நன்றியுடனும் விடையளித்தனர். திருமருகல் சுற்றுவட்டார பகுதிகளில் செண்டுபூ சாகுபடி தீவிரமடைந்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட திட்டச்சேரி, அகரகொந்தை, வாழ்மங்கலம், நெய்க்குப்பை, ஆலத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் செண்டுபூ சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது கோயில் விழாக்கள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பூக்களின் தேவை அதிகரித்துள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. செண்டுப்பூக்கள் கிலோ 60 ரூபாயில் இருந்து 80 ரூபாய் வரை விலை போவதால் நல்ல வருவாய் கிடைப்பதாக செண்டுப்பூ விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை 4,77,00,000 ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர்.
இந்நிலையில் வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி கோயில் உண்டியல்கள் நிறைந்தன. இதனைத் தொடர்ந்து 2 நாட்கள் உண்டியல்கள் எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 4,77,87,447 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 1,323 கிராம் தங்கம், 17,671 கிராம் வெள்ளி மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் கிடைத்துள்ளதாகவும் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உண்டியல் எண்ணும் பணியில் பழனி ஆண்டவர் கல்லூரி மாணவியர், திருக்கோயில் அலுவலர்கள், வங்கி பணியாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் கட்டும் பணியை அமைச்சர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் கட்டுவதற்கு 390 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் அலுவலகம் கட்டும் பணியினை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன், சீர்காழி பன்னீர்செல்வம், ராஜகுமார் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். போஸ்டர் செட்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி காயமடைந்தவர்கள் உடல்நலம் பெற வேண்டியும் தஞ்சையில் தூய்மை பணியாளர்கள் அஞ்சலி செலுத்தினர். தஞ்சை அண்ணாநகர் பகுதியில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். மேலும் காயமடைந்தவர்கள் உடல்நலம் பெற வேண்டியும் அவர்கள் பிரார்த்தனை செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பார்த்தசாரதி பெருமாள் கோயில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் ருக்மணி சத்யபாமா உடனுரை ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் எழுந்தருளி மாட வீதியில் உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தின் போது பார்த்தசாரதி பெருமாள் தேரில் எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து எடுத்து சாமி தரிசனம் செய்தனர். நாகை அருகே அகிலாண்டேஸ்வரி கோவிலில் குத்துவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருக்குவளை அருகே உள்ள சத்தியமூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சமேத பொன் வைத்தநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் வைகாசி விசாக உற்சவ விழா தொடங்கிய நிலையில் மூலவர் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெண்களின் மாங்கல்ய வாக்கம் நிலைத்து நிற்கவும், கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் எனவும் பிரார்த்தனை செய்து குத்துவிளக்கேற்றி வழிபட்டனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். பட்டுக்கோட்டை புனித வனத்து சின்னப்பர் ஆலய திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அந்தோணியார் கோயில் தெருவில் மிகவும் பழமை வாய்ந்த புனித வனத்து சின்னப்பர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலய திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு கூட்டு பாடல் திருப்பலி நடைபெற்றது. இதில் பட்டுக்கோட்டை மறைமாவட்ட அதிபர் அந்தோணிசாமி மற்றும் பங்கு தந்தையர்கள் கலந்து கொண்டு சிறப்பு கூட்டு பாடல் திருப்பலியை நடத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இறையாசி பெற்றனர். சிவகங்கை அருகே பெருமாள் கோவிலில் கஜேந்திர மோட்ச விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருக்கோஷ்டியூரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கஜேந்திர மோட்சம் எனும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து கோயில் யானை வரவழைக்கப்பட்டு கஜேந்திர மோட்ச பூஜையை பட்டாச்சாரியர்கள் நடத்தினர். அதன் பின்னர் சௌமிய நாராயண பெருமாள் சுவாமியை யானை வணங்கி 3 முறை சுற்றி வந்து வழிபட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டி வழிபாடு செய்தனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தனியார் பள்ளி மாணவர்கள் சார்பாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தின பேரணி நடைபெற்றது. தமிழக அரசு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த அறிவுறுத்தியிருந்தது. இதன் ஒரு பகுதியாக கொண்டமநாயக்கன்பட்டியில் செயல்பட்டு வரும் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் துவக்கப்பள்ளி மற்றும் சிபிஎஸ்இ மாணவர்கள் சார்பாக சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தின பேரணி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பை வலியுறுத்தும் விதமாக பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். தேனி பழைய பேருந்து நிலையம் முன்னறிவிப்பின்றி மூடப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். தேனி பழைய பேருந்து நிலையத்திற்குள் பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் கடந்த 3 மாதங்களாக ஒருவழி பாதையாக பேருந்து நிலையம் செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் திடீரென முன்னறிவிப்பின்றி பேருந்து நிலையம் மூடப்பட்டதால் போடி தேவாரம் செல்லும் பேருந்துகள் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே நிறுத்தி பயணிகளை இறக்கி ஏற்றியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலை பணியால் கிராம மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கடுவஞ்சேரி, ஒட்டங்கரணை, குண்டுபெரும்பேடு உள்ளிட்ட கிராமத்தில் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதி மக்களின் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய குண்டுபெரும்பேடு முதல் கடுவாஞ்சேரி வரையிலான சாலையை புதுப்பிக்கும் பணி கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் தொடங்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது வரை ஜல்லி கற்கள் மட்டும் கொட்டப்பட்டு சாலை அமைக்கும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கிடப்பில் போடப்பட்ட சாலை பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலையில் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கத்தின் சார்பில் ஏராளமான விவசாயிகள் கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அச்சங்கத்தின் தலைவர் விஸ்வநாதன், தமிழக அரசு நந்தன் கால்வாய் திட்டத்தினை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும், கடந்த காலங்களில் விவசாயிகளுக்கு சிபில் ஸ்கோர் இல்லாமல் வங்கியில் கடன் வழங்கியதை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்து பணத்தை தர மறுத்து வருபவர்களிடம் பணத்தை வசூலித்து தருமாறு கேட்டுக் கொண்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இரவில் கற்கள் ஏற்றி வந்த டிப்பர் லாரியை சிறைபிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணப்பாறை அருகே கர்ம கவுண்டம்பட்டியில் தனியார் கல்குவாரி செயல்பட்டு வருகின்றது. குடியிருப்புகளுக்கு மத்தியில் உள்ள குவாரிக்கு தடை விதிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகின்றது. குவாரியிலிருந்து 24 மணி நேரமும் டிப்பர் லாரிகள் அதிவேகமாக செல்வதால் மற்ற வாகனங்கள் செல்வோர் நிலை தடுமாறி கீழே விழும் நிலை ஏற்படுவதாகவும், பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் டிப்பர் லாரிகளால் சிரமத்துக்குள்ளாகி வருவதாகவும் கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் பன்னாடு உறவுகள் சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வரலாற்று பேராசிரியர் முனைவர் பெர்னார்டி சாவி பேசவுள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.